வணக்கம் நண்பர்களே, இது பழைய பாதை. நான் உங்கள் மணிகண்டன். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் தங்கம் தான். நிச்சயமாக தங்கம் தான். அவர் என்ன இப்படி பேசுகிற, நீ தானே சொன்ன டிடிவி தினகரன் இங்கே ஜெயிப்பார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நிச்சயமாக நான் தான் சொன்னேன் டிடிவி தினகரன் இங்கே ஜெயிப்பார். ஏன்னா தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்களும் உடன் இருந்து தான் 2004ஆம் ஆண்டு தேர்தல் அப்படிங்கிறது நடந்தது. அதில் டிடிவி தினகரன் அவர்கள் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக அவர் ஜெயிப்பார் அப்படின்னு நானும் நினச்சேன். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் நான் சந்தித்தது கிடையாது. ஆனால் ஒரு வீடியோ போட்டேன், டிடிவி தினகரன் அவர்கள் நிச்சயமாக ஜெயிப்பார்கள் அப்படின்ட்டு. அதை எடுத்துட்டு நேராக அவர் இருந்த அன்னஞ்சி விளக்குக்கு போனேன். நானும் என்னுடைய நண்பர்களும் போய் பார்த்தா தான் தெரிஞ்சது, டிடிவி தினகரன் அவர்கள் விளம்பரத்திற்காக வேலை பார்க்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. நிச்சயமாக அரசியல் யதார்த்தங்களை புரிந்தவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சது. போய், சார் உங்களுக்காக இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் சார், நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. 3 தடவை அவரை சந்திக்க முயற்சி பண்ணேன். ஒன்று உள்ளே போயாச்சு. போகும்போது நமக்கு முன்னாடியே வணிகர் சங்கத்தினுடைய தேனி மாவட்டத்தினுடைய தலைவர் செல்வகுமார் உள்ளே போயிட்டார். செல்வகுமார் யார் அப்படின்னா, கிட்டத்தட்ட வணிகர் சங்கம் அப்படிங்கிற வணிகர் சங்கத்தினுடைய அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விக்ரமராஜாவின் தேனி முகமாக பார்க்கப்படுபவர். அவர் சார்ந்த ஒரு நண்பர் உள்ளே போயிருந்தார். அந்த சங்கத்தினுடைய மற்ற நிர்வாகிகள் யாருமே போகலை. அவரும் காளீஸ்வரி ஃபேன்சி ஸ்டோர்னு சொல்லக்கூடிய வேல்முருகன் அவர்களும் 2 பேர் மட்டும்தான் போயிருந்தாங்க. வேறு யாருமே போகலை. ஆனால் அவர் யாரை கேட்டு முடிவெடுப்பார் அப்படின்னா, அந்த சங்கத்தினுடைய பொருளாளர் திரு அருஞ்சுனை கண்ணன் அவர்களுடைய சொல்லை கேட்டு நடப்பவர் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அருஞ்சுனை கண்ணன் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே கரெக்டாக இருக்கும். ஆனால் அவர் இந்த சந்திப்புக்கு வரல. ஏன்னா அவரை பற்றி எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அர்ஜுனை கண்ணன் அவர்கள் கணிக்கக்கூடிய கணிப்புகள் அத்தனையுமே சரியாக இருக்கும். அவர் கணிச்சிருக்கலாம் தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான் ஜெயிப்பார், நீங்கள் தேவையில்லாமல் போய் பார்க்குறீங்க அப்படின்னு. அரசியல் ஆதாயத்துக்காகவும் பொருளாதார ஆதாயத்திற்காகவும் போய் பார்த்தாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு கூட நமக்கு இருக்கிறது. அவர்களுக்கு இருந்த மரியாதை ஒரு யூடியூப்பராக நமக்கு இல்லை. உள்ளே போனோன்னே நம்மளை மதிக்க கூட இல்லைங்க டிடிவி தினகரன். அப்படியே போனோன்னே அப்படின்ட்டு போயிட்டார். சரி, வெளியே வரும்போது நம்ம காமிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃபு கிளம்புனாங்க பிரச்சாரத்துக்கு, அனுராதா அவர்கள். அவங்கக்கிட்ட காமிக்கும்போது, நான் யூடியூப்பருங்க, சரிங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு இருந்த மரியாதை கூட டிடிவி தினகரன் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தம். கலைஞர்களை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை பண்பு கூட இல்லாதவர் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு அன்னைக்கு நான் நினச்சேன். நிச்சயமாக இவருக்காகவா நம்ம இந்த மாதிரி சர்வே எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் அது வரைக்கும் அவருக்கு இருந்தது, தேர்தல் நெருங்க தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்தது. இப்போ நம்ம கணிச்ச கணிப்பிலேயே ஏமாற்றம் அடைந்தக்கூடிய தொகுதியாக தேனி தொகுதி இருக்கிறது. ஓபிஎஸ் 2வது இடம் பெறுவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ராமநாதபுரமும் 2வது இடம் பெற்றுருச்சு. கன்னியாகுமரியில் விஜய் வசந்த் வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்ம கணிச்சோம். அவரும் ஜெயிச்சிட்டாரு. நயினார் நாகேந்திரன் ஜெயிப்பார்னு சொன்னோம். நம்ம சொன்னதுக்கப்புறம் 4 கோடி மாட்டுச்சு. அதனால் அது அவருடைய தலையெழுத்து. அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி வெற்றி பெறுவார் அப்படின்னு நினச்சோம். அதுவும் கொஞ்சம் எசகு ஆயிடுச்சு. ஆனால் மதுரையில் சு வெங்கடேசன் வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்ம கணிச்சோம். நிச்சயமாக அதுவும் நடந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியலில் கணிப்பு அப்படிங்கிறது யார் வேணால் கணிக்கலாம், எப்படி வேணால் வரும் வராது, அது வேறு விஷயம். இப்போ என்னுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா, டிடிவி தினகரனுக்காக வேலை செய்வதற்காக அத்தனை பேர் தயாராக இருந்தார்கள். ஆனால் அவர்களை புறக்கணித்தாரா டிடிவி தினகரன் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது இருக்கிறது. ஒருவேளை ஆசிரியரை விட மாணவர் புத்திசாலியாக நிச்சயமாக இருப்பார். அப்படித்தான் ஆசிரியரை நம்பி இன்னொன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் அண்ணன் தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெளியேறிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கணிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அவருடைய பொன்னம்மாள் டெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடைத்தது. நான் தான் அதை வேணான்னு சொல்லிட்டேன்.
நிச்சயமாக அங்கே வேலை பார்த்துருந்தா ஒரு வேளை என்னுடைய பொருளாதார நிலை உயர்ந்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வகையில் எனக்கு ஏதாவது பண்ணியிருப்பார், அது வேறு மேட்ரு. ஆனால் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த தங்கத்தமிழ் செல்வன் அவர்களினுடைய வெற்றி நிச்சயமாக எங்களை மகிழ்விக்கத்தான் செய்கிறதே தவிர வருத்தம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. டிடிவி தினகரன் ஜெயிப்பார்னு சொன்னது நான் தான், ஆனால் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறதும் நான் தான். நடந்த தப்பு அப்படிங்கிறது ஒன்று, குற்றத்தை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். 1000 தப்பு செய்யலாம், ஆனால் செஞ்சு தப்பையே திரும்ப செய்யக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுத்தவர் எனக்கு என்னுடைய குருநாதர் அருஞ்சுனை கண்ணன் அவர்கள். அவரே வணிகர் சங்க தேனி மாவட்ட தலைவர் செல்வகுமார் அவர்கள் கூட வரல அப்படிங்கும்போதே நிச்சயமாக இது ஒரு சுயநலமாக செல்வகுமார் அவர்கள் வராரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ஏன்னா நிச்சயமாக அவர் சொல்வார், ஒவ்வொரு மேடையிலையும் சொல்வார் செல்வகுமார் அவர்கள், இது தங்கத்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் தெரியும். எங்கே அப்படின்னா வசந்த மகாலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதில் முன்னாள் அமைச்சர் இருந்து இப்போதும் அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்கள் கலந்து கொள்கிறார். அதில் அவர் பேசுகிறாரு, வணிகர்களே, வணிக சொந்தங்களே, நிச்சயமாக அடுத்த ஆட்சியை தீர்மானிக்க போவது நாம் தான். எத்தனை குடும்பம் இருக்குது வணிகர் குடும்பம் அப்படின்னு பேசினவர் அதே மாதிரி செஞ்சாருன்னு கூட வைங்களேன். அப்போ தான் டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோன்னே நாங்கள் சொன்னதுனால தான் டிஎம்கே கவர்மெண்ட் வந்துச்சுன்னு கூட மாறுதட்டி கொண்ட செல்வகுமார் அவர்கள் ஏன் டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்தார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. டிடிவி தினகரன் அவர்களை செல்வகுமார் அவர்கள் சந்தித்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், செல்வகுமார் அவர்களோடு சேர்ந்து அதிகப்படியான நிர்வாகிகள் செல்லலை, ஒருத்தர் 2 பேர் தான் போனாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட ஒரு கலைஞனாகிய எனக்கு இல்லையே அப்படிங்கிறது தான். நானும் முண்டி போட்டுக்கொட்டு போய் பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கும்போது, சார் உங்களை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான். கலைஞர்களை மதிக்காதவர் எப்படி ஒரு எம்பியாக இருக்க முடியும், ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்க முடியும்? இது 2வது முறை எனக்கு தோல்வி அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி அமமுக ஆரம்பிக்கும் போது எங்களுடைய கிளைச்செயலாளராக இருந்த, ஏடிஎம்கேல கிளைச்செயலாளராக இருந்த எங்கள் ஊருக்காரரு முருகவேல் அவர்கள் அங்கேருந்து விலகிட்டார். விலகி டிடிவி தினகரன் அவர்களை பார்க்கணும் அப்படின்ட்டு மறுநாள் கூப்பிட்டார். நான் போகலை. ஒரு வேளை நான் செஞ்ச நல்ல காரியம் அவரை பார்க்க போகலை அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. ஆனால் கடைசியில் இப்போ அவருமே அங்கே இல்லை, திரும்பவும் ஏடிஎம்கே பக்கம் வந்து விட்டார். தன்னை நாடி வந்தவர்களை மதிக்க தெரியாத ஒரு மனிதர் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. அன்னஞ்சியில் வீடு எடுத்து தங்கினா மட்டும் பத்தாதுங்க. இந்த தொகுதியில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேரை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? உங்களை பார்க்கணும் அப்படின்னா காசிமாயனை பார்க்கணும். காசிமாயனை பார்த்து நான் பெர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் உங்களை பார்க்க முடியும் அப்படின்னு இருந்தால் அப்புறம் எதுக்கு நீங்கள்? இதற்கு முன்னாடி புத்திசாலியாக இருந்த நீங்கள் எப்படி முட்டாளாக மாறினீர்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்துச்சு, எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் செஞ்ச ஒரே ஒரு தப்பு, அதை நான் ஓப்பனாக சொல்ல முடியாது, இது பப்ளிக் அப்படிங்கிறதுனால அந்த தப்பை